என்னடா வண்டி இது ஃபுல்லாவே இஷ்யூ அதாடா இருக்கு. guys, இப்போ வந்து நம்ம புதுசா வண்டி வாங்கியிருக்கோம். அது எந்த வண்டினா டியூக் 250. வண்டி எடுத்து 1 மாசம் ஆகுது. நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ்னா உங்ககிட்ட சொல்றேன். நம்ம டயர் எகருக்கு தான் இவ்வளவு பிரச்சனையா வந்திருக்காது. என்ன விஷயம்னா ஒரு 200 சிசில எல்லா சிசி 200 160 எல்லாமே வந்து டயர் எகர் கொடுத்தாங்க. ஆனா 250ல 390ல மட்டும் டயர் எகர் கொடுக்கல. அது ஏன்டா நீங்க கொடுக்கல? கொடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்டா. சேர் பட்டன் அடிச்சுனே இருக்கு. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன்லாம் சேருனா விந்துனே இருக்கு. அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கு. அது விஎஸ் வழியா எனக்கு காண்டாகுது. புது வண்டி வித்துட்டு அது கொஞ்சம் போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தலைவா. பின்னாடி தான் குடுக்கல டயர் எகர். ஃப்ரண்ட்ல பாத்தியா சேர் எப்படி தெரியுமா அடிக்குது? ரேடியேட்டர்ல ஒரு அடிக்குது. அது என்ன தெரியுமா? இது பிரச்சனையா வந்து இதுவாது போட்டு கொடுத்தா கூட நல்லா இருந்திருக்கும். இதுக்கு வந்து நாங்களே வந்து வெளியே போய் மாடிஃபிகேஷன் பண்ணி வைக்கணும்னா அது கேடிஎம் ஷோரூம்ல கேட்டா கூட அதெல்லாம் இல்லப்பா, இது ஆர்சி தான் எடுத்து போடுற மாதிரி இருக்கு. சேரு தாங்க இன்ஜின் மேல பட்டு அப்படியே கருப்பா இருக்கு. அப்படியே இந்த சைலன்சர் வேற கருப்பாயிடுது. அப்பப்போ அந்த நம்ம ஆர்பிக் போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஆனா நான் இன்னும் தேகல. நிறைய பேர் சொல்றாங்க, அது அப்படியே சொல்றேன். நான் ரேடியேட்டர் ஆன் பண்ண சொல்ல வண்டி ஆன் பண்ண சொல்ல இந்த ஒரு சவுண்ட் வருது. கிளட்ச் பிடிக்கும் போது ரேடியேட்டர்ல ஒரு சவுண்ட் வருது. கிளட்ச் பிடிக்காத போது ஒரு ரேடியேட்டர்ல சவுண்ட் கம்மியா வருது. அது என்ன விஷயம்னு தெரியல எனக்கும். பட் ஆனா சவுண்ட் மட்டும் மாறி 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 வருது. உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. கிளட்ச் பிடிக்கிறேன், சவுண்டே இல்லை ரேடியேட்டர்ல. ஸ்பெட்ச் விடுறேன், ஆனா ரேடியேட்டர் சவுண்ட் கேக்குது. சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் கேக்குதா இல்ல இன்ஜின்ல கேக்குதான்னு தெரியல. அது சர்வீஸ் கேட்டதான் கேட்கணும். என்ன பண்றது? முறுக்கி பாக்குறியா? முறுக்குனாலும் சவுண்டே கேட்காது. ஏன் கேட்காதுன்னா BS6ல எல்லாமே சவுண்ட் கம்மி பண்றாங்க. பழைய டியூக் மாதிரி வந்து சவுண்ட் கேட்கல. அது கொஞ்சம் எல்லாருக்குமே வருத்தமா தான் இருக்கு. அது கொஞ்சம் மனசு தேத்திக்கும். ஆனா பழைய சவுண்டு அறமா இருக்கும். இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி ஒரு சிட்டில போனா கலர் நல்லா இருக்கு. பட் ஆனா ஹைவேஸ்ல ஹீல்ஸ்ல அதெல்லாம் போனீங்கன்னா என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு. கம்பல்சரி வந்து ஃபாக் லைட் வச்சாதான் போக முடியும். गाइस, இது அவ்வளவு பெரிய விஷயம்னா இல்ல. எல்லா வண்டியிலும் வர விஷயம் தான். அதனால பிரச்சனை இல்ல. நான் வந்து சும்மா ஒரு டைலாக் சொல்லி விட்டேன். சொல்லுவோம். பிளாக்ல வந்து பார்க்கலாம். என்னென்ன லைவா வந்து காமிக்கிறேன். இது ஆர்பிஎம்ல நான் இருக்கு பிளாக்லயே சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள. गाइस, வண்டி ஸ்டார்ட் பண்ண போறேன். இதான் வந்து பாத்தீங்கன்னா சவுண்டு BS6னால கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசாக வந்து சேனல் ஓப்பன் பண்ணி பிளாக் பண்ண போகிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். யாரை என்னப்பா எல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. மாங்காய் தோட்டம் மாங்காய் பறிக்கிறாங்கடா டேய். ஏய் மாங்காய் பறிக்கிறாங்க. மாங்காய்னா பறிக்கிறாங்க போல. இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், நம்ம போய் பறிச்சுன்னு வந்துடலாம். गाइस, இப்போ என்ன விஷயம்னா நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ண போகிறோம். வைப்ரேஷன் எங்கெங்கே வருது அது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்பிஎம்மில் 3000 ஆர்பிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைப்ரேஷன் லைட்டாக இருக்குது. பட் இன்னும் வேறு வண்டியில் வந்தால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வருது. என் ஃப்ரெண்டும் இதே வண்டி தான் வச்சுருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எனக்கு வந்து ஹேண்டில் பாரில் லைட்டாக வருது. ரொம்பனா வரல, லைட்டாக வருது. 3000 ஆர்பிஎம்மில் மட்டும்தான் ஒரு மாதிரி. நம்ம இது பாருங்கள், 3000 ஆர்பிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வருது. உங்களுக்கு தெரியாது மோஸ்ட்லி. கை இது பண்ணால் வருது. நமக்கும் நம்ம லைட்டாக அதுயா நம்ம லைட் தான். இவ்வளோ தூரமாக அடிக்குது. ஆனால் நைட்டில் தாங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது லைட்டு. வேணா போக சொல்ல நம்ம இது பண்ண சொல்ல பார்க்கலாம். கம்பல்சரி 3000 ஆர்பிஎம்மில் நான் வந்து சும்மா ஒரு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3000 ஆர்பிஎம்மில் மெயின்டைன் பண்ணோம்னா கொஞ்சம் ஹேண்டில் பாரில் லைட்டாக வைப்ரேஷன் வருது. எல்லாத்தையுமே ஃபுட்டர்ஸ்லாம் வரல, ஹேண்டில் பாரில் மட்டும் லைட்டாக வைப்ரேஷன் வருது. அதுவே 4000 ஆர்பிஎம் போனோம்னா சுத்தமாக இல்லை, வைப்ரேஷனே இல்லை. அந்த 3000 ஆர்பிஎம்மில் மட்டும் ஏன் வருதுன்னு தான் தெரில.
எல்லா வண்டியிலுமே வருது. டியூக் 250 மட்டும் 250ல் மட்டும் வருதா என்னன்னு தெரியல எனக்கு. என் ஃப்ரெண்டும் வந்து இப்போ தான் வாங்கினான் 250. அதுலேயும் வந்து செக் பண்ணால் வந்து பயங்கரமாக வந்து வைப்ரேஷன் வருது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீலர்கிட்ட வாங்காதீங்க எப்போவுமே. டேரெக்டாக ஷோரூமே போங்க. ஏன்னா வந்து ஷோரூமில் போய் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டீலர்ஷிப்பில் வாங்கினீங்கன்னா வாங்கி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு இல்லை, நீங்கள் வந்து ஏதோ ப்ராப்ளம் நம்ம ஏதோ சொன்னோம்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷோரூம் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. பட் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஷோரூம்லேயே கேட்டுக்கோங்க, சர்வீஸ் போய் அங்கே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க. அதனால் வந்து அது கொஞ்சம் நீங்கள் பெரிய வண்டி சிசினா எடுக்கிறீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ஷோரூம் போகிறதே நல்லது. அதுதான் நான் பெஸ்ட்டு சொல்வேன். என்ன பொறுமையாக போயின்னு இருக்கேன்னு பார்க்குறீங்களா, முறுக்கி பார்க்குறியா தங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு தேவையில்லாத முறுக்கின்னு போய் இதில் டாப் ஸ்பீடாக செக் பண்ணலாம். பட் ஆனால் வந்து நான் ஃபஸ்ட் சர்வீஸ் இன்னும் போகலை. ஃபஸ்ட் சர்வீஸு போனோம்னா நான் அதுக்கு மேலே செக் பண்ணிடலாம். பட் ஆனால் வந்து இந்த ரோடு இல்லை, அந்த ஹைவேஸ் ரோட்டில் போனால் தான் நம்ம செக் பண்ண முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பவர்னால் பக்காவாக இருக்குதுங்க, பயங்கரமாக இருக்குது பவர். வந்து ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. எனக்கு பிடிச்சது என்னடா வண்டின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இது ஹேண்ட்லிங்கும் சரி, பவரும் சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3rd கியரில் போயின்னு இருக்கும். பட் ஆனால் ஓவர் ட்ராக் அடிக்கணும், நான் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ ஒன்றுமே இல்லை, பின்னாடி தூக்கி போட்டு லைட்டாக ஜர்க்கு பண்ணால் இவன் பின்னாடி இருக்கான். என் தம்பி வந்து ஜர்க் ஆகிட்டான். அது அவனுக்கே கை காமிச்சா அவனுக்கு தெரியல. அவனுக்கு சரி லைட்டாக அப்படியே தூக்கி போட்டுச்சான். நான் பார்த்தேன், பின்னாடி பார்க்கும்போது அவன் தூக்கி போட்டுச்சு. நாய் வெளியே போ, ரோடு விட்டு வெளியே போ. பயங்கரமான ஸ்பீடு. பவர் பார்த்தீங்கன்னா வச்சிக்கவும் இல்லை. இந்த மாதிரி பவரை வண்டியை ஓட்டி பார்த்தாதாடா தெரியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நீங்களும் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு செக் பண்ணிட்டே நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸு எவ்வளோ பில் ஆகுதுன்னு அதுவும் நான் சொல்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ வரும். ஃபஸ்ட் சர்வீஸ் இன்னும் பண்ணல. 2025 மாடலு. பட் ஆனால் நான் 2026 வாங்கினது. இது வந்து இப்போ புது வண்டி பார்த்தீங்கன்னா 2026 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கலரை மட்டும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. அதே வண்டியை ஒன்லி கலர் இருக்குது, எக்ஸ்ட்ரா கலர் வந்து இருக்குது, அதுதான் டிஃப்ரெண்ட்டு. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணினா வாங்க வேணாம், டேரெக்டாக நீ வாங்கிட்டு போய் எந்த கலர் பிடிச்சிக்கோ வாங்கிட்டு போயின்னே இருக்கலாம். சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க, அதில் எந்த குறையுமே இல்லை. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கில் 2 பேர் உட்காந்து போனாலும் இடிக்கலை, பெரிய ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றினாலும் இடிக்க மாட்டேங்குது. அது நல்லா தான் இருக்குது. லைட்டு போட்டு இருக்குன்னா போடலையான்னு கூட தெரியல. ஆனால் இதில் வண்டி வந்து பார்த்திங்கன்னா லைட் எப்பவுமே இருக்கும், ஆனில் தான் இருக்கும். 5th கியர் போட்டுட்டு கூட 6th கியர் போட்டு கூட நம்ம வண்டி எடுக்க முடியுது. அதுவும் நான் செக் பண்ணேன், வேணா அதுவும் செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட் ஆனால் லைட்டாக இடிக்கும். நான் வண்டியை ஃபுல்லாக நிறுத்தினேன், 6th கியரில் இருக்குது. இப்போ வண்டி எடுக்கிறேன். ஆர்பிஎம்மில் ரேஸ் பண்ணி தான் எடுக்க முடியும் கொஞ்சம், அப்போ தான் வண்டி போகும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா போகாது. இது ஸ்ட்ரெச்சும் வந்து லைட்டாக பிடிச்சிருக்கேன். இடிக்குது. நான் குறைச்சிட்றேன். 5th கியரில் இடிக்குது. ஐயோ, செயின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது போல். செயின் இல்லை, கம்பல்சரி இடிக்கும் 6th கியரில். லைட்டு பார்த்தீங்களா எவ்வளோ விசிபிலிட்டி. ஏன்னா வந்து சூரியன் அப்படியே இருக்குது, கொஞ்சம் லைட்டாக தெரியுது, ரொம்ப இருட்டில். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டு தெரியுது, இங்கே தான் தெரியுது. ஹைவேஸ்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது நான் சொல்லுவேன். அதே சிட்டி உள்ளே போனோம்னா கரெக்டாக இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட் நம்ம வச்சா தான் நல்லாயிருக்கும் போல் வண்டிக்கு. இப்போ வந்து ஸ்பீடாக போகலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் ஏற்றுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் இருக்குது, டுவல் ஏபிஎஸ்ஸு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வண்டியே தாங்க. ஐயால எப்படி இருக்குது தெரியுமா அந்த வண்டி, செதுக்கி வச்சுருக்கான்லாம். அந்த ஸ்பீடு வந்து பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. கார்னரிங்குக்கு அதனால் வந்து பூந்து போகலாம். சல்லுன்னு போகலாம். வண்டியை நல்லா வளைச்சி விட்டா கூட இப்படி நல்லா நம்ம கிட்ட தான் இருக்குது. ஹேண்டில் பேரை நம்ம கிட்ட தான் இருக்குது மாதிரி அந்த கான்ஃபிடென்ட். ஒரு வண்டி வந்து ஒரு 100 120 போகிறோம்னா கூட 120 போனால் ஒரு இது கரெக்டாக இருக்கும். ஒரு எப்படின்னா நம்மக்கிட்ட வண்டி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட போதோ அப்படின்னு சொல்கிற மாதிரினா இல்லை. வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தான் இருக்கிற மாதிரி, கண்ட்ரோலாக நம்மக்கிட்ட தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
100னா போய் பார்த்துருக்கேன் நான். ஆனால் இந்த இருட்டாக இருக்குது, இந்த நாய் என்ன குறுக்கில் வந்துன்னே இருக்கும், அதுதான் பார்க்குறேன். இல்லைன்னா வந்து மொத்த பிடிச்சின்னு போயிடும். நான் பிரிட்ஜு செம்மையாக இருக்குங்க. என்னன்னா அதுக்குள்ளே கார்னரிங் வந்துது. இந்த பார்த்தீங்களா நாய் ஒன்று, ஐயோ இந்த நாய் தொல்லை தாங்க முடியலங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ போடுறேன், டாப் ஸ்பீடும் செக் பண்ணி போடலாம். சூப்பராக இருக்குப்பா. இல்லை கல்யாணமா கோயிலா, கோயிலில் விசேஷமா, முருகன்னா வச்சுருக்காங்க. வீடா கோயிலாடா அது? கோயில். இந்த வண்டியில் வந்து இஷ்யூ சொன்னதுன்னா அவ்வளோ பெரிய விஷயம்னா இல்லை. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா வண்டியில் வரதாங்க. எந்த வண்டியில் எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ இல்லாமல் எந்த இதுவும் இல்லை. மேஜர் இஷ்யூனா பயங்கரமான இஷ்யூனா இருக்குன்னு ஒன்று. இதுனா நார்மல் இஷ்யூ தான். இதுனா பயங்கரமான இஷ்யூனா இருக்கும் ஒரு வண்டியில். அதுனா வந்து பார்த்து செக் பண்ணியே வண்டி எடுங்க. அது ஒன்று. இப்போ வந்து இந்த பக்கம் ஆஃப் ரோட் போங்க. நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.